त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनां मृत्योर्मुक्षीमामृतात्. சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்திருந்த திருவள்ளார் முருகப்பெருமான் ஆசி கொண்டு பிரதோஷ வழிபாடு. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அங்காரக ருணோ விமோச்சன பிரதோஷம். இப்போ வியாதி கடன் நிவர்த்தி ஆகுது. இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அவ்வளவு விசேஷம். அங்காரக சதுர்த்தி சொல்லுவோம் எப்பவுமே. விநாயகருக்கு வழிபாடுக்கு அங்காரக சதுர்த்தி. அதே மாதிரி சிவபெருமானுக்கு ருணோ விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு பேர். அந்த வியாதிகள் மட்டுமா நிவர்த்தி ஆகுது? கடன் தொல்லை, பிறவி கடன், தேவக்கடன், பித்திருக்கடன் நிவர்த்தி செய்து கொள்ளணும். மனிதனாக பிறந்தாச்சு, வழிபாடு மூலமா அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கியமான தருணம் பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடில் பல இன்னல்கள் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 1 2 கிடையாது. பல ரூபத்தில், பல வழியில், பல குறைபாடு நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அதுக்குண்டான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னா இறைவனுடைய சார்ந்து இருப்பதே சிறந்தது. இது பேர் தான் கர்மா சொல்கிறோம். ஜாதகம் எடுத்துட்டால் திசை, புத்திநாதன், அந்தரன், சுற்றுமம், கோட்சாரப்படி எல்லாமே சொல்லுவோம். இப்போ ஒருத்தனுக்கு தோஷம் இருந்தால் அந்த தோஷத்துலேருந்து விடுபடி வர்றதுக்கு பல காலம் ஆகுது. இவ்வளோ காலம் நம்ம கஷ்டப்பட்டே ஆகணுமா அப்படிங்கிறது கூட எண்ணம் உண்டாகுது நம்மளுக்கு. எண்ணியபடி நிறைவேறலை. அப்போ சிவபெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளணும். பிரதோஷமூர்த்தி நந்திய பகவானுக்கும் பூஜை செய்து வரணும். அதனால் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய காலத்தில் பிரதோஷ வழிபாடு தவறாமல் செய்து வரணும். பாவங்கள் அனைத்தும் பொசுக்கப்படும். கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். நம்ம பித்திருக்கடன், நம்ம வாங்கிய கடன் ரெண்டுமே இருக்குது. பாக்கி அப்படின்னு சொல்ல பொதுவாகவே என்ன பாக்கி வச்சிருக்க? உங்கள்கிட்ட வியாபாரி வந்தாச்சுன்னா அவர் லாபத்தை சம்பாதிக்கிற மட்டுமே அவருடைய குறிக்கோள். ஆனால் அதே இது ஒரு கடன் வாங்கிட்டேன்னா அந்த பாக்கி இருக்குது, 100 ரூபா பாக்கி இருக்குது, 50 ரூபா பாக்கி இருக்குது, 5 லட்சம் பாக்கி இருக்குது சொல்லுவோம். அப்போ அந்த பாக்கி நம்ம செலுத்தாமல் இருந்தால் அதுவே எப்பவுமே ஒரு கடன்காரனாகவே பாவிக்கப்படுது. சாதாரண ஒரு 100 ரூபாய்க்கு கடன்காரன் தான் சொல்கிறோம். கடன் இல்லாத மனிதனே இல்லை. ஒரு பக்கத்து கடையில் போய் நம்ம கடன் வச்சுட்டா கடன்காரன் தான் சொல்லுவோம். அப்போ நம்ம கடன் வாங்கிட்டோம், 100 ரூபா ஜாமான் வாங்கியாச்சு, கொடுக்காம வந்துட்டோம். அப்போ இதே மாதிரி நம்ம பிறவி கடன், போன ஜென்மம் செஞ்ச கடன் பாக்கி, நம்ம முன்னோர்கள் செஞ்ச கடன் பாக்கி, இதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளுது? வழிபாடு பிராய்ச்சித்த மூலமாகவே தான் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்போ அந்த நேரத்தில் பிரதோஷ வழிபாடு சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும். நீண்ட நாளாக திருமணம் நடக்கலை, ஜாதகம் எங்கே கேட்டாலும் செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன செய்கிறது? பிரதோஷமூர்த்தி பிடிங்க. பிரதோஷ தோறும் விரதம் இருந்து, அதுவும் செவ்வாய்க்கிழமை கூடி வரக்கூடிய காலங்கிறதுனால அங்காரகனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். மிக விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு கூடி வரும். அப்போ செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு மட்டும்தான் அந்த பவரா, அதுதான் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் அனைத்து கிழமைகளும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பலன். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு பலன், திங்கள் வந்தால் ஒரு பலன், செவ்வாய்க்கிழமை வந்தால் ஒரு பலன், புதன் வந்தால் ஒரு பலன், வியாழக்கிழமையில் வந்தால் ஒரு பலன், வெள்ளிக்கிழமையில் வந்தால் ஒரு பலன், சனிக்கிழமையில் வந்தால் ஒரு பலன். அப்படியே வாரத்துக்கு 7 நாள். அந்த 7 நாளில் நம்மளுக்கு எது இணையுது அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு தேவையானது ஒரு விசேஷம் பிரதோஷம் தான் சொல்லுவோம். திதி, பிரதோஷ திதி, திரியோதசி திதி, கிழமை நம்ம கணக்கு 2 தெரியும். ஆனால் நட்சத்திரம், யோகம், கரணம் அதுக்குண்டான பலன் நம்ம சேர்த்து கிடைக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் நம்மளுக்கு சேர்த்து அடையும் போது அந்த தெய்வாதீனமாக பல ஜென்ம சாபம் நிவர்த்தி பண்ணும். அப்போ திருமண பாக்கியம்
நம்மளுக்கு கூடக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது. அதனால் அந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி நம்ம கோழைத்தனமாக இருக்கிறோம். யாரு கண்டாலும் நம்மளுக்கு ஒரு அச்சம், பயம். உடல் வலிமை இல்லை, கிடையாது. உடல் வலிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பயங்கிறது தான் வலிமை குறைக்கும். அப்போ ஒரு பெரிய சம்பவம், ஓடாதவன் கூட ஓடிடுவான். எதுவுமே இல்லைன்னா ஓடுறவன் கூட நின்றுடுவான். அவ்வளோதான் வித்தியாசம். தினசரி ஓடுறவன் கூட நின்றுடுவான். ஆனால் இது எப்பவுமே ஓட தெரியாத கூட ஒரு பெரிய சம்பவம் நிகழுதுன்னா ஓடாதவன் கூட ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் அந்த பாவத்தினுடைய தன்மை. அதுதான் தைரியம். அந்த தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம் அனைத்தும் கொடுக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய வழிபாடுனால இந்த சிவபெருமான் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அருள். அது மட்டுமா, பூமி தோஷம் சேர்த்து நிவர்த்தி பண்ணுது. அப்போ பூமி தோஷம் நிவர்த்தி ஆகணும், என்ன செய்யறது? முருகப்பெருமான் வழிபாடு தான், செவ்வாய் வழிபாடு தான், சிவ வழிபாடு தான். இப்போ பூமி, ஒரு வீடு வேணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு சொந்த வீடு. சொந்த வீடே இல்லை, வாடகை வீடு தான். ஆனால் ஒரு வாடகை வீடு போனாலும் ஒரு இடத்துல நம்ம நிரந்தரமாக தங்க விட மாட்டேங்குது. அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. அப்போ பூமி சாபம். அப்போ பூமி சாபம் இருந்தால், அந்த செவ்வாயினால் வரக்கூடிய தோஷத்தால் ஒரு வீட்டில் நிரந்தரமாக குடித்தனம் கூட இருக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுறது, 2 வருஷம் ஒரு முறை மாற்றுறது, அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு 10 வருஷம் இருந்தாங்கிறது இருக்காது. அப்போ அந்த பூமி சாபம் சேர்த்து நிவர்த்தி பண்ணணும். அதனால் உங்களுக்கு வேண்டிய வழிபாடு என்ன கோரிக்கை, நான் தொடர்ச்சி சொல்லுவார். ஒவ்வொரு பதிவு பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன கோரிக்கையோ அது மட்டும் அந்த இறைவன்கிட்ட வைக்கணும். இப்போ உங்களுக்கு கடன் இருக்குதா? இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ருண விமோச்சனம் பிரதோஷம் சொல்லியிருக்கோம். அப்போ கடன் இருக்குதா? கடன் நிவர்த்தி ஆகணும் வேண்டிங்க. திருமண தடையா? திருமணம் நடக்கணும் வேண்டிங்க. தைரியம் இல்லையா? தைரியத்தை கொடுக்க சொல்லி வேண்டிங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையணுமா, அல்ல ஒரு நல்ல வீடுல நம்ம குடித்தனம் இருக்கணுமா, நம்ம வசதிக்கு ஏற்றபடி அதுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அப்போ நம்ம பிதற்கடன் நிறைய இருக்க சொல்லியிருக்காங்க. ஜாதகம் பார்த்தாலே சர்வதோஷம், பிதர்தோஷம் சொல்றாங்கன்னா அதுவும் நிவர்த்தி ஆகும். ஆகவே இந்த தோஷ காலத்துல போய் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான வளங்கள் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த சிவபெருமான் நம்மளுக்கு கொடுப்பார். அம்பிகையை சேர்த்து அனுகிரகம் கிடைக்கும். நந்தியம் பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். சிவபுராணம் பாடி நிறைய பாடணும். சிவபுராணம் பாட 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 நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி கோளாறு பதிபகம், வேயிறு தோழிபங்கன் விடமண்ண கண்டு மிக்க மில்ல மினைத்தடுவேன், மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமையே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனி பாம்பும் 2 உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு ரவிக்கு மிகவே. அப்போ அந்த 9 கோளுடையான பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. அது நாதன் தான் வாழ்க, நம்மளும் வாழணும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தால். அப்போ பழமொழி பாட்டு, சுதிகள், ரகங்கள் பலவிதம். ராகம் எடுத்தாலும் பலவிதம், பல ரக சொல்லுவோம். சுருதி அதே மாதிரி பல ரகம். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு விதம். அதனால தான் ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ராகத்துக்கு இந்த தாளம், இந்த ராகத்துக்கு இந்த பாவனை, இந்த தாளத்துக்கு இந்த பாவனையோட பாடணும், இந்த சுருதியோட பாடினா நல்லா இருக்கும் சொல்லி போடுறோம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த தோச காலத்தில் போய் வழிபாடு செய்யும்போது வாக்குவன்மை சேர்த்து கிடைக்குது, சரஸ்வதி கடாசம் சேர்த்து கிடைக்கும், பூமி தோசை நிவர்த்தி ஆகும். ஆகவே அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் காலம் தவறாமல் 4:06 நேரத்தில் சிவபெருமானை மனதார உருகி வேண்டி இந்த சிவபுராணம் கோளாறு பதிபகம் பாடி உங்கள் வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.